வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறப்பு. உற்சாகமாக வந்த மாணவர்களை வரவேற்ற ஆசிரியர்கள். வில்லியனூர் ஜெயராகினி அன்னை ஆலய தேர்பவனி. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. ஆரோவில்லில் நடைபெற்ற மிளகாய் கரைசல் அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளுக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். புதுச்சேரி அரசு பள்ளியில் ஒருநாள் தலைமை ஆசிரியரான 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியரான மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்த நிகழ்ச்சி சம்பவம். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பூக்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். மேலும் முதல் நாளே பாட புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட விலையில்லா எழுது பொருட்களும் பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எகோல் ஆங்கிலேஸ் தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் புதுச்சேரி உரியலைன்பேட்டையை சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்றதால் அவரை கௌரவிக்கும் வகையிலும், அதேபோன்று உப்பளம் பகுதியை சேர்ந்த மாணவன் ஜோஸ்வா 100% வருகை புரிந்ததற்காக இவரை பாராட்டும் வகையிலும் 2 மாணவர்களையும் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வைத்து பாராட்டப்பட்டது. பள்ளியின் ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாணவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஜோஸ்வாவிற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கியும் சால்வைகள் அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற மாணவர்கள் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இது குறித்து ஒரு நாள் தலைமை ஆசிரியர்கள் கூறும்போது, முதல் மதிப்பெண் எடுத்ததால் தன்னை ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், இது என்னை போன்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வில்லியனூர் ஜெயராகினி அன்னை ஆலய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நேற்று காலை 8 மணி அளவில் நடைபெற்றது. இந்த திருப்பலியை அருட்தந்தை ஜெயபாலன் நிறைவேற்றினார். திருவிழாவிற்கு பங்கு தந்தை எஸ். ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார். மாலை நடைபெற்ற பெரிய தேர் பவனியில் புனித ஜெயராகினி மாதா உருவம் பதித்த சுருவம் தாங்கிய தேர் பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பின்பு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா எம்எல்ஏ அவர்கள் தேர் பவனியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர் பவனியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த தேர் பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் போற்றி திருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஒதியம்பட்டு கொம்பாக்கம் கிராம கிறிஸ்தவ செயலாளர் ரோஜிநாதன், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரேமோன் எலியாஸ், உபதேசியார் ராக் லியோதே மற்றும் இளைஞர்கள் பாடல் குழுவினர், பக்த சபையினர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். ஆரோவில்லில் நடைபெற்ற மிளகாய் கரைசல் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 90ஆம் ஆண்டு மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக எல்லை பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து 5 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியை சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், மா, பலா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை, பேரிச்சம், கொய்யா, இளநீர், வெற்றிலை,
வெட்டிவேறு உள்ளிட்ட பழ வகைகளின் தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய் பொடி கரைச்சல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல் குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், நோய் நொடி, கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த நிகழ்வில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வானது இடையஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1935ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 90 வருடங்களாக இந்த கிராம மக்களால் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் செடல் போட்டுக்கொண்டும் அலகு குத்தியும் கார், வேன், லாரி போன்ற கனரக வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் ஆலய வளாகத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதிபுலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இடையஞ்சாவடி கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த மேல்நிலை எழுத்தர் பணியிடத்திற்கு தேர்வானோருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணியாணை வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக 23/7/2023 அன்று நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 255 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் இதுவரை 234 நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 13 நபர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் பணியாணைகளை வழங்கினார். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் ஆர் மற்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு 8 மணி நேரம் ஒரு தலைவர் நின்று கொண்டே பரிசுகளை தருபவர் தலைவர் தளபதி என்று புகழாரம் சூட்டினார். புதுச்சேரியில் தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழா கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 3 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் தனிப்பிரிவு, குழுவாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா, தெலங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த 29 மாவட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து அவர் விளையாட்டு வீரர்களிடம் உரையாற்றும் போது கடந்த 30ஆம் தேதி 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சுமார் 8 மணி நேரம் ஒரு தலைவர் நின்று கொண்டே பரிசுகளை தருபவர் தலைவர் தளபதி என்று புகழாரம் சூட்டினார். நேரம், ஒழுக்கம் உள்ள விளையாட்டு வீரர்களை பாராட்ட இங்கு வந்துள்ளேன் என தெரிவித்த அவர் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். கலாம் வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் 2ஆம் ஆண்டு துவக்க விழா, விபத்து காப்பீடு திட்டம், உறுப்பினர் அட்டை வழங்குதல் உள்ளிட்ட முப்பெரும் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார். கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்க நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி முன்னிலை வகித்தார். இதில் விருந்தினர்களாக கர்நாடகா கமர்ஷியல் டாக்ஸ் அசோசியேஷன் சிவாஜி ராவ், கூடலூர் சேட் செக்யூரிட்டி முபாரக், ஊட்டி சேட் செக்யூரிட்டி ஆரோக்கியநாதன் ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஈரோடு செல்வம், வேலூர் சத்யராஜ்,
வேல்முருகன், வினோத், உத்தமன், முருகசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சங்க நிர்வாகிகள் சரவணன், பாலசுப்பிரமணியன், சங்கர், ஜீவகன், பொன்னி கண்ணன், வீரமுத்து, தேவநாதன் பாட்சா, பாபு மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள், சங்க தொகுதி நிர்வாகிகள் உட்பட தமிழ்நாடு, புதுச்சேரி அனைத்து ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனை பகுதியில் மின்மாற்றியை மாற்றி அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள காமராஜர் நகர், புது காலனி, பழைய காலனி, குளத்துமேட்டு தெரு பகுதிகளில் கடும் குறைந்த அழுத்த பின் குறைபாடு நிலவி வந்த நிலையில் மின் நுகர்வோர் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். இப்பிரச்சனையை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று கள ஆய்வு செய்து அப்பகுதியில் செல்லும் LT ஒரு முனை மின் பாதையை மும்முனை மின் பாதையாக மாற்றவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும், LT மின் பாதையை வலுவூட்டவும் மின்துறை அதிகாரிக்கு கடிதம் எழுதினார். அதன் அடிப்படையில் ரூபாய் 9,12,000 மதிப்பீட்டில் திட்டத்தில் வரைவு தயாரிக்கப்பட்டு அட்டவணை இணைத்தவர் சிறப்பு கூறு மேம்பாட்டு நிதியின் கீழ் அரசு அனுமதி அனுப்பப்பட்டது. தற்போது அரசு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதன் மூலம் 250 குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வாலிபரை கொலை செய்ய முயன்ற 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வழுதாவூர் சாலையில் வாலிபரை கொலை செய்ய முயன்ற 3 சிறுவர்கள் உட்பட 9 பேரை கோரிமேடு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த 2 கத்தி, 3 பைக் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சண்முகாபுரம் சொக்கநாதன் பேட்டையை சேர்ந்தவர் தினகர் என்கிற எலி. இவருக்கும் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஜக்பாலுக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளார். இதனிடையே கடந்த மாதம் 31ஆம் தேதி இரவு ஜக்பால் கூட்டாளிகள் பஞ்சாயத்துக்கு பேசுவதற்கு தினகரை வீட்டிலிருந்து அழைத்து சென்றனர். அப்போது இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் தினகர் வெட்டப்பட்டு படுகாயமடைந்தார். மேலும் எதிர்கோஷ்டியான ஜக்பால் மற்றும் ஏழுமலை காயமடைந்தனர். மற்றவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 பேரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து கோரிமேடு காவல் நிலையத்தில் தொண்டமானத்தம் பகுதியை சேர்ந்த பச்சையப்பன் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஜாக்பால், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ஏழுமலை, கருவடிக்குப்பம் நரி என்கிற நரேஷ், செயின்ட் பால்பேட்டையை சேர்ந்த கௌதம், கிரி, லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் சிறுவன் மீது வழக்கு பதிந்து போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 3 சிறுவர்கள் உட்பட 9 பேரை கோரிமேடு குற்றப்பிரிவு போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜாக்பால் மற்றும் தினகர் இருவரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இதனிடையே அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் பிரிந்துவிட்டனர். ஆனால் அவர்களுக்கு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனிடையே தினகர் அடிக்கடி ஜாக்பாலின் கூட்டாளிகளிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதேபோல் சம்பவத்தன்று அப்பகுதியை சேர்ந்த சிறுவர்களிடம் தினகர் தகராறு செய்ததாகவும், இதுகுறித்து பேச அழைத்து சென்ற போது வெட்டியதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட ஜாக்பால், கௌதம் ஆகியோர் மீது கஞ்சா, ஆயுத சட்டம் உள்ளிட்ட வழக்குகளும், ஏழுமலை மீது தமிழகத்தில் வழக்கு இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையிலும் சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்க உள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து 2 கத்தி, 3 பைக்கை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். 3 பேரிடம் 2.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை பெண் உட்பட 3 பேரிடம் 2.30 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் இந்திய விமான நிலைய ஆணையத்தில் வேலைவாய்ப்பு இருப்பதாக விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார்.
பின்னர் அந்த விளம்பரத்தில் இருந்த தொலைபேசி எண் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய போது மர்ம நபர் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் நிர்வாகி எனவும் வேலை கிடைத்தது விடும் என கூறியுள்ளார். தொடர்ந்து வேலைக்கான விண்ணப்பம் கட்டணமும் செயலாக்க கட்டணமும் செலுத்துமாறு கோரியுள்ளார். இதனை உண்மை என நம்பி மேற்கூறிய நபர் 16,500 ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் அரியாங்குப்பம் சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அப்பெண் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளில் 90,500 ரூபாய் அனுப்பியுள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்ததுடன் சம்பாதித்து அப்பணத்தை அப்பெண்ணால் கொடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது உணர்ந்தார். சுல்தான்பேட் சேர்ந்த ஆண் நபர் அவரின் வாட்ஸ்அப்பில் வங்கியின் செயலி பதிவிறக்கம் செய்யுமாறு குறுந்தகவல் வந்துள்ளது. இதனை நம்பி மேற்கூறிய நபர் செயலி பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்து சிறிது நேரத்தில் அவர் கணக்கிலிருந்து 1.23 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மேற்கூறிய 3 பேரும் 2.30 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயலாளர் திரு குமரன் அவர்களின் ஏற்பாட்டில் ராஜ்பவன் தொகுதி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. பயனாளிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டி, இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட், கேரம் போர்டு, சாலையோர வியாபாரிக்கு நிழற்குடை 50க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் மருது பாண்டியன், செயலாளர் ராஜாராம் பிரதீஷ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகி சார்லஸ் ஜெரால்ட், செந்தில் சித்தானந்தன், முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி, அலாரம் முரளி, மனோகர், மோகன சுந்தரம், தமிழ் செல்வன், வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டு திரு நாராயணசாமி அவர்களுக்கு சால்வை போர்த்தி பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி பாராட்டப்பட்டார். புதுச்சேரியில் முதல் முறையாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்தலில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த அட்டவணை இன மாணவிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். புதுச்சேரி நெட்டக்குப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஜானகிராமன். சுமை தூக்கும் கூலி தொழிலாளி. இவரது மகள் தீபஸ்ரீ தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதனை அறிந்த ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மாணவியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் பெற்றோருடன் அலுவலகத்திற்கு வந்த மாணவிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கல்வி நிதி உதவி பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவியை அழைத்து பாராட்டு தெரிவித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் IAS தேர்வில் வெற்றி பெற்று நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என மாணவியை இயக்குனர் இளங்கோவன் வாழ்த்தினார். மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மாணவியை ஊக்கப்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் முன்னிலையில் நிதி உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். என்னால் என்ன முடியுமோ உங்களுக்கு அந்த வழி எப்படி போகணுன்றதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலயமா படித்து அதுலேருந்து நீங்கள் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த அரசு உங்களுக்கு உதவி பண்ணி அது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்குற மூலிமா நீ யாருன்றது போய் உலகத்துக்கு வெளியே காட்டி இன்றைக்கி நீ நிற்கும் போது நம்ம எப்படி சொல்கிறது, துறையே நிமிர்ந்து நிற்கிது. நீ ஒரு முதல் மாநிலம் வந்ததுனால இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் வரணும். அதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கணும். வாழ்த்துக்கள். தீபஸ்ரீ மேலும் மேலும் முன்னேற இந்த துறை சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். புதுவை அரசு சார்பாகவும். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,060 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறப்பு. உற்சாகமாக வந்த மாணவர்களை வரவேற்ற ஆசிரியர்கள்.
வில்லியனூர் ஜெயராகினி அன்னை ஆலய தேர்பவனி திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. ஆரோவில்லில் நடைபெற்ற மிளகாய் கரைசல் அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.